ரேபிட் ஓன் பேபியை சாப்பிடுது. ஏன் சாப்பிடுது, எதுக்காக சாப்பிடுது, எப்போல்லாம் சாப்பிடுது? ரேபிட் மாதிரியே இன்னும் எல்லா அனிமல்ஸும் தன்னோட பேபியை சாப்பிடுது. எதுக்காகன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேபிட்க்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலே தன்னோட பேபியை சாப்பிட்ருமா. தாய் ரேபிட்க்கு நியூட்ரிஷன் குறைபாடு இருந்தால் எனர்ஜி ரீக்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக ஓன் பேபியை சாப்பிடுது. ஹியூமனாலேயோ இல்லைனா வேறு ஏதாவது அனிமலாலேயோ அதோட நெஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தால் கூட தாய் முயல் ஸ்ட்ரெஸ் ஆகி பேபிஸை சாப்பிட்ருமா. ஒருவேளை ரேபிட்க்கு சின்ன பேபி இறந்து பிறந்துடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லுக்காக வேறு எந்த அனிமலும் வந்து நெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இறந்து போன நியூபார்ன் பேபியை சாப்பிட்ருமாம். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மதராக இருக்கிற ரேபிட்டாக இருந்ததுன்னா நெஸ்ட்டை க்ளீன் பண்ணும்போது தெரியாமலே தன்னோட பேபியை சாப்பிட்ருமா. ஹவு பேட். நீங்களும் என்ன மாதிரி தான் முயல் கேரட் சாப்பிட்டுட்டு க்யூட்டாக இருக்கிற ஒரு பெட்டு நினச்சிங்களா? முயல் தன்னோட நியூட்ரிஷனுக்காக ஓன் பேபி, ஓன் பூ, ஓன் ப்ளசண்டாவை கூட சாப்பிடுமா. ஓன் பேபியை சாப்பிட்ற ரிமைனிங் 8 அனிமல்ஸ். ஹம்ஸ்டரும் பேபியை சாப்பிடுது நியூட்ரிஷனுக்காக. கேட்ஸும் நியூட்ரிஷனுக்காக தான் பேபியை சாப்பிடுது, ஆனால் ரொம்ப ரேர். லயன்ஸ் எப்பவும் கிடையாது, ஆனால் எப்போவாச்சும் ஓவர் ப்ரைட்னால தன்னோட குழந்தையவே சாப்பிட்ருது. அதுக்கப்புறம் ஸ்கார்பியன் ஒரே நேரத்தில் 100 பேபிஸ் வருது. ஒருவேளை அந்த தாய்க்கு தேவையான உணவு இல்லைன்னா தன்னோட குழந்தையவே சாப்பிட்ருது. டாக்ஸ் சின்ன டாகால் ஏதாவது டேஞ்சர் வரும்னு இந்த மதர் டாக் நினச்சாலே பேபியை சாப்பிட்ருமா. போலார் பியர் ஈட்டிங் ஓன் பேபி. ஹிப்போபோட்டமஸ் எப்போல்லாம் நமக்கு உணவு காணாதுன்னு நினைக்கிதோ அப்போல்லாம் பிள்ளைய பிடிச்சி சாப்பிட்ருது. சிம்பான்சியில் மேல் சிம்பான்சி தான் குழந்தைய சாப்பிடுது. ஏன் அப்படின்னா இந்த குழந்தை நம்மளால் பிறக்கலன்னு நினச்சாலே குழந்தைய பிடிச்சி சாப்பிட்ருது. வீடியோ ரொம்ப நெகட்டிவாக இருக்குல்ல, ஆனால் நாம் எப்போவுமே மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஏன்னா அனிமல்ஸ்க்கு எல்லாம் 5 சென்ஸ் தான், ஹியூமன்ஸ்க்கு தான் 6 சென்ஸ். அன்பு, பாசம், நேசம், விட்டு கொடுத்தல், இது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ பி கைண்ட், பி ஹாப்பி. Yeah, it hurts, but it could always hurt a little more.